இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற எக்ஸசைசஸ் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னர் தை டைட்னஸ். அதாவது நிறைய பேருக்கு வந்து வாக்கிங்கோ ரன்னிங்கோ இல்லை சும்மா நிற்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களோட இன்னர் தை, அதாவது இந்த இடத்துல வந்து ஒரு புல் இல்லைன்னா வந்து ஒரு பெயின் மாதிரி இருக்கும். அது ஏன் அப்படின்னா அந்த இன்னர் தையோட டைட்னஸ்னால தாங்க. ஸோ அந்த டைட்னஸ் வந்து உங்களுக்கு இல்லாமல் இருக்கிறதுக்கு இப்போ நான் சொல்லித்தர இந்த ஸ்ட்ரெச்சஸை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டில் ரிலாக்ஸாக நின்றுக்கோங்க. ஸோ 2 காலும் கொஞ்சம் வைட் பண்ணிவிட்டு இப்போ இப்படி ஸ்ட்ரெச் பண்ணணும். உங்களுக்கு இந்த இடத்துல நல்ல ஸ்ட்ரெச் ஃபீல் ஆகும். அது அப்படியே வந்து ஒரு 30லிருந்து 60 செகண்ட் வரைக்கும் ஹோல்ட் பண்ணுங்க. ரிலாக்ஸ். நெக்ஸ்ட் சைட். அகெயின் ரிப்பீட். எந்த ஒரு ஸ்ட்ரெச்சும் நீங்கள் ரெகுலராக பண்ணும்போது அது என்ன ஆகும் அப்படின்னா அந்த மசில்ஸ் வந்து நல்லா ரிலாக்ஸ் ஆகும். அண்ட் தென் உங்களுக்கு வந்து ஸ்டிஃப்னஸும் டைட்னஸும் இருக்காது. ஃப்ளெக்சிபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகும். சேஞ்ச் யுவர் சைட். எந்த அளவுக்கு நீங்கள் ஃப்ளெக்சிபிளாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு மசில் இன்ஜுரிஸ் வந்து இருக்காது. ரிலாக்ஸ். இப்போ கால் நீட்டி உட்காந்துக்கோங்க. இப்போது 2 காலும் நல்லா வைடாக வச்சுக்கோங்க. இப்போ அப்படியே உங்கள் டோவை பிடிச்சி ஹோல்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்ட்ரெச்சும் 30லேருந்து 60 கவுண்ட்ஸ் வரைக்கும் அப்படியே ஹோல்ட் பண்ணுங்கள். ஓகே, ரிலாக்ஸ். நெக்ஸ்ட் பட்டர்ஃப்ளை. இது வந்து நல்லா இப்படி ஃப்ளாப் பண்ணும். ஸோ இது நீங்கள் ஃப்ளாப் பண்ணும்போது உங்களுக்கு போக போக வந்து உங்களோட ஃப்ளெக்சிபிலிட்டி இன்னர் தைஸில் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஒரு 50 கவுண்ட்ஸ் அந்த மாதிரி பண்ணுங்கள். ஓகே, ரிலாக்ஸ். இப்போ நீலிங் பொசிஷன் போய்க்கோங்க. ஸோ ஒரு கால் வந்து நீலிங், இன்னொரு கால் இப்படி ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. இப்போ இப்படி ஹீலில் உட்காருங்க. இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு நல்ல ஒரு புல் கிடைக்கும். அப்படியே அதை ஹோல்ட் பண்ணுங்கள். சேஞ்ச் யுவர் சைட். ஓகே, ரிலாக்ஸ். இப்போ இதே மாதிரி நீலிங் பொசிஷனில் காலை இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்படி அவுட்வர்ட்ஸ் உங்கள் ஹிப்பை தள்ளுங்க. உங்களுக்கு இங்கே ஸ்ட்ரெச் கிடைக்கும். சேஞ்ச் யுவர் சைட். ரிலாக்ஸ். இப்போது 2 காலும் நல்லா தள்ளியாக வைடாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஃப்ராக் பொசிஷன் மாதிரி இந்த பொசிஷனில் அப்படியே ஹோல்ட் பண்ணுங்கள். ஸோ பின்னாடி உட்கார ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு வந்து உங்களோட இன்னர் தைல ஸ்ட்ரெச் கிடைக்கும். ஓகே, ரிலாக்ஸ்.
ஸோ இந்த ஸ்ட்ரெச்சஸை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணும்போது உங்களோட இன்னர் தாய் மசில்ஸ் வந்து ஃப்ளெக்சிபிலிட்டியாகவும் அட் த சேம் டைம் பெயின் இல்லை புல் இல்லாமல் ரிலாக்ஸ்டாக இருக்கும். ஸோ இதனால் உங்களால் வந்து ரெகுலராக ரொம்ப தூரம் நிற்கவும் நடக்கவும் முடியும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.